கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பரிசுத்த வேதாமத்தை உயர்த்தி நாம் எப்பொழுதும் சொல்லுகிற விசுவாச அறிக்கை சொல்வோம். இது என்னுடைய பரிசுத்த வேதாம். இது என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர் தான் நான். இந்த பரிசுத்த வேதாகம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்கிறதோ அவைகளெல்லாம் தேவ கிருபையில் என்னிடம் உண்டு. இந்த பரிசுத்த வேதாகம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்கிறதோ அவைகளெல்லாம் தேவ கிருபையினாலே நான் பெற்றிருக்கிறேன். இந்த பரிசுத்த வேதாகம் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அவைகளை கடந்த காலத்தில் தேவ பலத்தால் செய்தேன், நிகழ்காலத்தில் தேவ பலத்தால் செய்கிறேன், வருங்காலத்தில் தேவ பலத்தால் செய்வேன். இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் நான் போதிக்கப்பட இருக்கிறேன். எனது இருதயமும் எனது மனமும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க கவனமாகும் திறந்த மனதுடன் உற்சாகமாய் இருக்கிறது என்று தைரியமாய் நான் அறிக்கை செய்கிறேன். நான் இன்றைக்கு இருப்பது போல தொடர்ந்து இருப்பதில்லை. என் நிலை செழிப்பாய் மாறும். ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம், கையின் பிரயாசம், சமூக வாழ்வு, குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வில் செழிப்பாய் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 128ஆம் சங்கீதத்தை முதல் வசனத்தை நம் அடிப்படையாய் கொண்டு அதிலிருந்து உபத்தலைப்புகளாய் சப் ஹெட்டிங்ஸ் உபத்தலைப்புகளாய் நம் கர்த்தருடைய வசனங்களை தியானித்து வந்தோம். கர்த்தருக்கு பயந்து இப்படி வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று பார்க்கிறோம். பாக்கியவான் என்கிற வார்த்தை பரிசுத்த வேதாமத்தில் பழைய மொழிபெயர்ப்பில் போடப்பட்டிருக்கிறது. Blessed is the man who fears the Lord and walks in his precepts. அவருடைய வழிகளில் நடக்கிறவன் அப்படின்னு போட்டிருக்கு. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அவருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்வது மிகவும் நல்லது. நீதியை குறித்து ஆண்டவர் ஆவியானவர் போதிக்கிறார்னா இதை குறித்து தான் பேசுறார். அவர் வழிகள் என்றால் என்ன அப்படின்னு நாம் தியானித்து வருகிறோம். அவருடைய வழிகளை நடக்கிறவன் எவனும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்பாலா இருக்கட்டும், பெண்பாலா இருக்கட்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, பெண்களுக்கெல்லாம் ஈக்குவல் ரைட்டு கிடையாதுங்க, சரி சமமான இது கிடையாது, சரி பங்கு இருக்கு. ஒரு அமைச்சர்களேன் கலாத்தியர் எழுத நிருபம். இந்த கேள்விகள் எழும்புறதுனால சொல்லிட்டு போற தப்பு கிடையாது நினைக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். இவ்விதமாய் நம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. உபாத்தி என்றால் வாத்தியார். எத்தனை பேர் இருக்கீங்க? டீச்சரா இருக்கு. யார? பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள் நம்மை புதிய உடன்படிக்கை காரணராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்துகிற வாத்தியாரா இருக்கு. குழந்தைக்கு பிறந்த குழந்தை தகப்பனதுக்கு தெரியாது, அதை சொல்லி கொடுப்பதே அவர்கள் தாய் தான். எத்தனை பேர் இருக்கீங்க? அப்பா அப்பா அவர் தான் உங்க அப்பா அப்படின்னு அம்மா சொல்லும் பொழுது தான் நம்போம், வேற யாரும் சொன்னாலும் நம்பாது. அப்போ அப்பாவை அறிமுகம் படித்து வைப்பது தாயானவள். ஆனால் உலக பிரகாரமான அறிவிலே நீங்களும் நானும் வளர்வதற்கு என்னை வழி நடத்துவது ஆசிரியர்கள். எத்தனை பேர் இருக்கீங்க? ஐ ரெஸ்பெக்ட் மை டீச்சர்ஸ். நான் எங்கே என் டீச்சர் பார்த்தாலும் அவர்களை கால் தொட்டு வணங்குவேன். அதான் அவங்க தெய்வம் சொல்லலை, அவங்க ஆசீர்வாதம். ஏன்னா அவர்களுக்கு எனக்கு கல்வி கொடுத்துருக்காங்க. தே ரெஸ்பெக்ட், தே ஹவ் கிவன் மீ த நாலேஜ், அறிவை கொடுத்துருக்காங்க. எனக்கு ஹிந்தி டீச்சராக ஒருத்தங்க இருந்தாங்க. ஏன்னா தமிழ் படிக்கலை. ஹிந்தி டீச்சர் இருந்தாங்க. அவங்க பேர் மிஸ்ஸஸ் ராமன். முழு பேர் தெரியாது, அவங்க வீட்டுக்காரருடைய பேர் தான் இருக்கும், மிஸ்ஸஸ் ராமன். அவரும் பிராமண தாய். எங்க அம்மா எனக்கு நான் இழக்கும் பொழுது என்னோட இருந்து என்னை நீ மனம் தளராத, நீ நல்லா படிக்கலான்னு என்னை ஊக்குவித்த அற்புதமான ஆசிரியை ஒரு பிராமண தாய். She showed me knowledge.
படிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும். இது மாதிரி நிறைய வகுப்பு ஆசிரியர்கள் என்னால் மறக்க முடியாது. I can't forget those people. அதே போல பழைய ஏற்பாட்டின் புத்தகம் அதை பழைய உடன்படிக்கை என்று சொல்லுகிறது. என்ன சொல்லுது? சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்லுது? இந்த பழைய உடன்படிக்கை என்னை புதிய உடன்படிக்கை, மேன்மையான உடன்படிக்கையா இருக்கிற கிறிஸ்துவிடம் என்னை வழி நடத்துகிறது. பழைய உடன்படிக்கையில என்ன கருத்து என்றால், ஆண் பாலை மாத்திரம் உயர்த்தி பிடித்திருந்தார்கள், ஆண்களை மாத்திரம் மேன்மைப்படுத்தி பார்த்தார்கள், ஆண்களுக்கு மாத்திரம் மரியாதை, பெண்களுக்கு மரியாதையற்ற நிலைமையில் காணப்பட்டது. காரணம், ஏதேன் தோட்டத்திலே பெண்ணினால்தான் பாவம் உலகத்துக்குள்ள வந்தபடினாலே, பெண்ணை குறித்த ஒரு மதிப்பு சற்று குறைவாக இருந்தபடினாலே, பழைய ஏற்பாட்டின் எந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஆண்களை மாத்திரம் தான் குறிப்பிட்டு பேசுமே தவிர பெண்களுக்கு அங்கே இடம் இல்லை. தெபோரை போல, எஸ்தரை போல, மிரியாமை போல, இப்படிப்பட்ட ஒரு சில நபர்களை தவிர வேற யாருக்கும் அங்கே மேன்மை இல்லை. ஆனால் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வரும் பொழுது தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும், ஆண்டவரும் அழகா சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும். பழைய பாட்டுல நாம் பலியிட்டால் தான் நீதிமான், நான் பலி செலுத்தணும், ரத்த பலிகளை செலுத்தினால் நீதிமான் நிரபராதி, தேவனுக்கு உண்மையாய் நிற்பதற்கு எந்த குற்ற உணர்வோ பயம் உணர்வோ இல்லாமல் தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு திராணி தான் நீதிமான். ஆமே சொல்லுங்களேன். சில பேருக்கு இன்னைக்கும் குற்ற உணர்வு இருக்கு. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அநேக கருத்துக்கள், அந்த போதனைகளை அதிகமாய் கேட்டு 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 ஒரே குட்டையில ஊர்ன மட்டை மாதிரி இருந்து, நான் தகுதியே கிடையாது, நான் ஒன்னுத்துக்கு உருப்படாதவன், என்ன இப்படி சொல்லிட்டாங்க, பைபிள் இப்படி சொல்லிடுச்சு, கிடையாதுயா நீ நீதிமான். ஆமே சொல்லுங்களேன். காரணம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததனாலே உங்கள் குற்றங்கள், உங்கள் பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இயேசு மன்னிச்சிட்டார். ஒரு ஆமே சொல்லுங்களேன். நீதிமான் ஆகிவிட்டோம். ஆனால் நீதிமானை நடக்க அநேகர் சிரமப்படுகிறார்கள். நான் நீதிமான் என்கிற தன்மை அடைந்த பிறகு நீதிமானுக்குரிய கிரியைகளை நான் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இருக்கீங்க? I have to listen, I have to know about the works of righteous. நீதிமான் எப்படி நடக்கணும், எப்படி போகணும், ஒரு வாலிபன் எப்படி நடக்கணும், ஒரு வாலிப தங்கச்சி எப்படி நடக்கணும், ஒரு பெரியவர்கள் எப்படி நடக்கணும், ஒரு பெரிய தாய் எப்படி நடக்கணும், ஒரு தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும், முதன்மையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அறிவு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் நீதிமானுக்குரிய கிரியைகளில் ஈடுபடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு மன்மான தேவ பிள்ளைகளே, வேத வசனம் ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கு. இப்படி வழி நடத்துகிற வாத்தியாரா இருக்கு. எல்லாம் எடுத்து 25ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசம் வாசிங்க தங்கச்சி. விசுவாசம் வந்த பின்பு, விசுவாசம் வந்த பிறகு, மறுபடியும் சொல்றேன், ரோமர் 10:17 இந்த இடத்துல இடை சொருகளை வைக்கிறேன், அதை மனசுல வச்சுக்கங்க. விசுவாசம் கேட்பதினால் வரும். என்ன வருங்க? விசுவாசம் கேட்பது. கேட்பது கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்பது. எதனால வரும்? எதனால வரும்? எதன் மேல உங்களுடைய விசுவாசம் இருக்கு? நியூஸ் மேலையா, தினத்தாள்ல வர செய்திகள் மேலையா, உங்க வங்கி கணக்கில் இருக்க பற்றாக்குறையான தொகை மேலையா, ஐயோ இதுதான் இருக்கு எனக்கு வேற வழியே இல்லைன்னு பதட்டப்படுறமே அது மேலையா, அல்ல அப்படிங்க அப்படின்னு இருக்க போறீங்களா? ஆனா இங்க பைபிள் என்ன சொல்லுதா? கர்த்தருடைய வசனத்தின் மேல, இயேசுவின் மேல, அல்லேலூயா, கிறிஸ்துவின் வார்த்தையின் மேலே என்று கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. Faith cometh by hearing, hearing by the words of Christos. கிறிஸ்துவின் வார்த்தையினால் வருகிறது. இப்ப வாசிங்கம்மா. விசுவாசம் வந்த பின்பு, இந்த விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே. நாம் பழைய ஏற்பாட்டில் இருந்தார்ல வாத்தியாருங்க, மோசே என்கிற வாத்தியாரு, யோசுவா என்கிற வாத்தியாரு, சாமுவேல் என்கிற வாத்தியாரு, இப்படிப்பட்ட வாத்தியார்கள் கீழ்பட்டவர்கள் அல்ல. சொல்லுங்க ஹல்லேலூயா. ரைட், கீழ்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால், நீங்கள் எல்லாரும் என்று சொல்லும் பொழுது அது பெண்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ஆண்கள்
பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, பெண்கள் உங்க பக்கத்துல இருந்து பார்த்து, நீங்க தேவனுடைய பெண்கள் என்ன சொன்ன, தேவனுடைய குமாரத்திகள், நீங்க தேவனுடைய குமாரர்கள். ஆண்கள் சொல்லுங்க, தேவனுடைய குமாரர்கள் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் குமாரர்களா இருக்கிறீர்களே, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ. இப்போ அடுத்தது, கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்கு முதல் அடையாளம் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கணும், அவரை விசுவாசிக்கணும். 2, மூழ்கி ஞானஸ்நானம் நடக்கணும். எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. சரி, இங்க பாருங்க, எடுத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இப்ப நான் ஏன் தேவனுடைய புத்திரர் மாத்திரமல்ல, இயேசுவை நான் அணிந்து கொண்டிருக்கிறேன். என்ன அணிஞ்சிருக்கேன்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு வந்த பிஷப் ஐயா ஆர்ச்சி பிஷப் ஆனார். என்னைக்கு? புதன்கிழமை, கடந்த புதன்கிழமை. அந்த பிரேஷ் ஆராதனைக்கு நான் போயிருந்தேன். என்னை கூப்பிட்டுருந்தாங்க, எனக்கு ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருந்து போயிருந்தேன். அப்போ என்னன்னா, அவர் பனியனோட நிற்கிறாரு. என்ன பிஷப் ஐயா பனியன் மட்டும் போட்டிருக்கீங்க, இதுக்கு இதெல்லாம் போடணும், சட்டை போடணும், சட்டெல்லாம் போடக்கூடாது பாசு, இதுக்கு மேலே நிறைய அங்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அங்கேயும் ஆமாட்டிக்கிட்டே இருந்தாங்க. நல்ல கவனிக்க. இப்போ அவர் போட்டிருந்த பனியன் மாதிரி தான் தெரிஞ்சு, பனியன் தான் போட்டிருக்காரு. ஆனா அதுக்கு மேல அந்த ஆர்ச்சி பிஷப் என்கிற மாபெரும் கண்ணாணி, பிரதான கண்காணியாய் மாறுவதற்கு அந்த அபிஷேகத்திற்குரிய உடை ஒன்று இருக்கு, அதை அணிஞ்சுக்கிட்டார். அப்போ அணிஞ்ச பிறகு அவர் பார்த்த உடனே நாங்க என்ன பண்ணிட்டோம், அதுக்குரிய கனத்தை கொடுக்கணும். நாங்க போய் கனத்தை கொடுத்தோம். ஏன்னா அவர் பற்றி தேவ மனுஷன். அதே போல தேவ பிள்ளைகளாக நீங்கள் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நம் ஒவ்வொரு மேலும் இயேசு என்கிற வஸ்திரம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மறுபடியும் தேவ பயத்தோடு நடுக்கத்தோடு சொல்றேன், நீங்க யாரை குற்றப்படுத்தினாலும் கிறிஸ்துவை குற்றப்படுத்துகிறீர்கள். You are blaming Christ. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் உண்டு, உதாரணமா சொல்றேன், பேர் எதுவும் சொல்ல மாட்டேன். அவரு தன்னோட உடன்படுந்தவரை குறித்து பேசுவார், அவர் பிள்ளைகள்கிட்ட பேசுவார். அது எனக்கு தெரிய வந்துச்சு. என்ன பேசுவார்னா, அவங்க பிள்ளைகிட்ட சொல்லார், உங்கள் அண்ணன் சரியே கிடையாது, என் அண்ணன் சரியே கிடையாது, அப்படி இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவார். அந்த பிள்ளைங்க கேட்கறத நான் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த அண்ணனும் ஊழியத்தை செஞ்சார், அந்த அண்ணனும் ஊழியக்காரனாக இருந்தார். ஒரு காலகட்டத்தில் அவரை குறித்து என்ன சொன்னாரோ அதே குற்றத்தில் இவரும் விழுந்துட்டார். ரொம்ப பயத்தோடு சொல்கிறேன். இப்போ யார் மேலே தப்பு? அவர் செஞ்சாரா? செஞ்சார். சரி, இவர் என்ன செஞ்சிருக்கணும்? தேவனை போல மன்னித்து மறந்திருக்கணும். இவர் என்ன பண்ணாரு? இவர் தன்னை மேன்மைப்படுத்தி அவரை குற்றப்படுத்தினார். என்ன நடந்தது? அவருக்கு மேல இந்த கிறிஸ்துவின் வஸ்திரம் அவரை தரித்திருந்தபடினாலே, அந்த வஸ்திரம் அவரை நீதிமான வைத்திருந்தபடினாலே அதே பாயிண்ட்ல இவரும் உழுத்துட்டார். அதனால என்னைக்குமே இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணம் இருக்கும் பொழுது பிறர் பத்தி பேசாதங்கய்யா. ராமே சொல்லுங்களேன். சரி, இது என் குறிப்பில்ல, இதை சொல்லி போகணும்னு வர்றேன். அடுத்தது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. இப்பதான் பாயிண்ட்டுக்கு வரோம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. யூதர்களுக்கு தான் ரட்சிப்பு, யூதர்களுக்கு தான் சுவிசேஷம், யூதர்களுக்கு தான் இயேசு வந்தார் என்கிற ஒரு குறுகிய மனப்பான்மை யூத மக்கள் மத்தியில் இருந்தது, சீஷர்கள் மத்தியில் இருந்தது. கிரேக்கன் என்றும் இல்லை, யூதர்கள் அல்லாத மக்களும் கிடையாது, வேற்றுமை கிடையாது அப்படின்றார். அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு சொடக்கு போடுறோம், அப்படி சொடக்கு போடுறோம், அப்படி அப்படின்ட்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ பிள்ளைகளே, சபை என்பது தேவனுடைய பிள்ளைகள். ஒரு அமைச்சர்களே, இங்க பணியாற்றுகிற எல்லாரும் நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க யாரும் அடிமை கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐ டீச், நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பேன், என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். பிள்ளைகளுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும், என்ன என்னால் மண்டை கனவு தரும், சொல்லிக் கொடுப்பேன், எப்பவுமே சொல்லிக் கொடுப்பேன். அப்பா இங்க எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆமென். அவர்களுக்குரிய மரியாதை, பிள்ளைகளுக்குரிய மரியாதை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். We have to.
ஆண்டவர் நல்லவர், கிருபை என்று போல இங்க சொல்றார். ஞானஸ்நானம் எத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்து இருக்கிறீர்களே. 28 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, பிரிவினை கிடையாது. அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. சபையில யார் அடிமை கிடையாது. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. இங்க தான் பாயிண்ட் கொண்டு வர. கிறிஸ்துவின் உடன்படிக்கை, புது உடன்படிக்கையில ஆண் தனி பெண் தனி கிடையாது. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. அப்போ அதனாலதான் இந்த நம்முடைய சபையில எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட் கொடுக்கிறோம். ஆனாலும் ஊழிய அபிஷேகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். ஒரு அமைச்சர்களேன், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வசனத்தின்படி போறோம், கட்டுப்பட்டு இருக்கணும். அப்போ கிறிஸ்துவை அறிவுக்குள்ளாய் நடத்துவதற்கு கர்த்தர் சிலரை மேய்ப்பர்களாக, சிலரை போதகர்களாக, மேய்ப்பர்களுக்கு இந்த போதக ஊழியம் கிருபை கொடுத்திருப்பார், போதகர்களாக, சிலரை அப்போஸ்தலராக, சபைகளை ஸ்தாபிக்கிறவர்களாக, சிலரை தீர்க்க தரிசிகளாக, வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக, சிலரை சுவிசேஷகர்களாக, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக கர்த்தர் ஏற்படுத்தினார். இது தனி ஆபீஸ், இது தனி அலுவல். இந்த அலுவலுக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்கிறேன், அது ரொம்ப முக்கியம். சரி, இந்த பாயிண்ட்டுக்கு வரும். அப்போ கர்த்தருக்கு பயந்தோடி வழிகளில் நடக்கிறவன் எவளோ அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இதுல நம்ம ஒவ்வொரு தலைப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். those people who are in attachment with Christ, அவர்கள் தேவத்துடைய குண லட்சணங்களை கொண்டிருப்பார்கள். என்ன கொண்டிருப்பார்கள்? தேவத்தினுடைய குண லட்சணங்களை கொண்டிருப்பார்கள். எப்படி? ஒரு மரம் அதிலிருந்து கிளம்புகிற கிளைகளுக்கு தன்னுடைய சாரத்தை கொடுத்து பூ பூத்து காய் காய்த்து அதனுடைய தன்மை நிறைந்த கனியை கொடுப்பது போல ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தியே தீர வேண்டும். வெளிப்படுத்தாத பட்சத்தில் அவர்களை கர்த்தர் வசனத்தினால சிட்சிக்கிறார். எதனால சிட்சிக்கிறார்? அதை சீர்படுத்துறார். அதனாலதான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடிதம், 2 கடிதத்தை எழுதுறார். ஒரு வாலிப ஊழியக்காரன், நீ எப்படிப்பா ஊழியம் செய்யணும், எப்படிப்பா பகுத்து போதிக்கணும், எப்படிப்பட்ட குழுவோடு இணைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றார். அதுல சொல்றாரு, இங்க சொல்றார் 16ஆம் வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அப்போ 66 புஸ்தகங்களை 40 எழுத்தாளர்களை கொண்டு எழுதியிருக்கிறார். தேவனுடைய மனுஷன் தேறினவன். எப்படிப்பட்டவங்க? தேறினவன். அப்போ விழுந்து போன நாம் தேர்ச்சி அற்றவர்களா இருக்கிறோம். தாம் தேறுவதற்கு தான் தேவனுடைய வசனம். ஆமென் சொல்லுங்களேன். தேறினவர்களாக எந்த நல்ல செயல்களில் ஈடுபடுவதற்கு, நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவர்களா இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும். வசனத்தை வச்சு என்ன பண்றோம்? உபதேசம். ரட்சிக்கப்பட்டுட்ட, சபைக்குள்ள வந்துட்ட, இதுதான் உபதேசம், இதான் சபையினுடைய உபதேசம், இதான் தேவன் ரட்சிக்கப்படுவர்கள் கொடுக்கிற உபதேசம். இந்த உபதேசத்துல உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். என்னங்க? கடிந்து கொள்ளுதலுக்கும். தப்பு செய்யும் பொழுது கடிந்து தான் கொள்ளணும், அட்டி கொடுக்க கூடாது. ஒரு அமைச்சர்கள தட்டி கொடுத்தோம்னா தப்பு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பான். எப்ப கண்டிக்கணுமோ, எப்ப கடிந்து கொள்ளணுமோ கடிந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தோத்திரம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும். சீர் கெட்ட வாழ்க்கை இருந்தால் அதை சீர்படுத்த, இப்படி இல்லப்பா இப்படிதான், சீர்திருத்தலுக்கும். நீதியை படிப்பிக்குதலுக்கும். நீதிமான் நீதியில தான் நடக்கணும், நீதியின் வழி இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. பரிசுத்த வேத வசனம்
இந்த 4 காரியத்துக்கு பிரயோஜனமா இருக்கு. எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த வசனத்தினால தான் ஆண்டவர் திருச்சபையாகிய உங்களையும் என்னையும் வசனத்தை எடுத்து 4 விதங்களில் பயன்படுத்துறார். ஆறுதல் படுத்த பயன்படுத்துறாரு, கண்டிச்சு உணத்தை பயன்படுத்துறாரு, சீர்படுத்துறாரு, கடிந்து கொள்றாரு, நீதிய படிப்புக்கிறாரு. எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த 4 காரியத்தை நாங்க செய்ய வேண்டிய வேலை இருக்கு. அப்போ ஆடுகளை குறித்த நிலைமை அறிந்து நாங்கள் பேச வேண்டிய வேலை இருக்கு. அப்ப பேசும் பொழுது என்ன பேசுறாரு, உன்ன பேசுறான்றது உனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதை நீங்க நல்லா புரிச்சுக்கணும். அப்ப தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் அதை சீர்படுத்தி, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை சரிப்படுத்தும், உங்களுடைய மகிமைக்கென்று என்னை பயன்படுத்தும். அல்லேலூயா. நல்லா உச்சாமா சொல்லுங்க, அல்லேலூயா. யோசுவா பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம் யோர்தானுக்கு அக்கறைகளை காணப்படுகிற முதல் பட்டணம் எரிகோ. அப்படி தொடர்ந்து வருது, ஆயி இப்படியே ஒவ்வொரு பட்டணமா வருது. ஒவ்வொரு பட்டணத்தையும் பிடித்து ஆண்டவர் மக்களுக்கு பங்கிட்டு கொடுப்பதற்காக அவருடைய அழைப்பு. இந்த அழைப்பை மோசே கரங்களிலிருந்து அந்த அபிஷேகத்தை அவர் மேல் வைக்க அது பகிர்ந்து கொடுப்பதற்கு இறங்கிட்டார். இப்ப முதல் பட்டணத்துல சொல்றாரு, கர்த்தர் என்றைக்குமே கர்த்தர் அவர் நமக்கு சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, முதற் பலன் கர்த்தருக்குரியது. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கய்யா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனம். உன் பொருளாலும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம இடத்துல இருக்கிற முதல் இதுல என்ன சொல்ல வராரு? யாரையும் மூல செலவு செய்து இதுல இருந்து ஏதோ நான் சம்பாதிக்க போறேன்னு நினைக்காதீங்க. இது போதனை, வேதத்தில் சொல்லப்படுகிற போதனை, வெற்றியின் போதனை. கவனிங்க, என்கிட்ட ஒரு கனி விருட்சத்தை வச்சிருக்கேன். முதல் காய்ச்சல அதை அப்படியே கர்த்தர் கொண்டு வந்துருன்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதான் முதற் பலன். எனக்கு முதல் சம்பளம் வர்றது கர்த்தருக்குரியது. ஏன்னா கர்த்தர் எனக்கு வேலை கொடுத்துருக்காரு அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறேன். முதல் பலன் கர்த்தருக்குரியது. இப்படி ஆண்டோர் போதித்திருந்தபடினால முதல் பட்டணம் கர்த்தருக்குரியது. இப்போ இதுல இருக்கிற வெள்ளி பொண்ணு விளையற பெற்றவைகள் எல்லாம் கர்த்தருக்குரியதுன்னு யோசுவா வழியா கர்த்தர் பேசுறார். அதுல ஒரே ஒருத்தன், அவன் பேரு ஆக்கான். என்னங்க, இவன் என்ன பண்ணிடுறான்? நல்ல ரத்தாம்பர வஸ்திரம், நல்ல வெள்ளி தட்டு இதெல்லாம் எடுத்து தான் போட்டிருந்த கூடாரத்துக்கு கீழே புதைச்சிட்டான். அவன் எடுத்தது யாருக்கும் தெரியாதுன்னு நினைத்தான். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். முதற் பலன் கர்த்தருக்குரியது. 2வது பட்டணத்துக்கு போறாங்க. யோசுவா நினைச்சிட்டாரு எல்லாம் வந்துருச்சு, அதுல இருந்து விலையேற பெற்றதெல்லாம் கர்த்தருக்கு வந்துருச்சு அப்படின்னு முன்னேறி போறாரு. அடுத்த பட்டணத்துல நிறைய பேர் செத்துட்டான். இப்போ யோசுவாவுக்கு என்னன்னா டிக்னிட்டி, அழைத்த தேவனை குறித்ததான ஒரு கேள்வி. இது நீர்தானம் பங்கிட்டு கொடுக்கக்கூடிய அழைச்சு வந்தீங்க. 3, எவ்வளோ காத்துக்கு அங்கிட்டு எவ்வளோ அற்புதம் செஞ்சீர், பலத்த கையினால ஓங்கிய புழைத்தனால வழி நடத்தினீரே, இப்ப நான் அவமானப்பட்டு கிடக்கிறேனேன்னு சொல்லிட்டு என்ன உடைங்க, சாக்குன்னு சொன்னா ஒட்டக மயிரினால் செய்யப்பட்ட உடை, உபவாசத்திற்காக துக்கத்திற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் அணிந்து கொள்வார்கள். அதை அணிஞ்சுக்கிட்டு மண்ணையும் புழுதையும் அள்ளி போட்டு கிடக்குறான். நாங்க ஏன் தோத்தோம்? why we were lost. அப்ப சொல்லும் பொழுது அப்ப சொல்றாரு, டேய் உங்களுக்கு ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான்டா. இப்போ அவருக்கு அதிர்ச்சி. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஊழியத்தில் நாம் இருக்கிறவர்கள், ஊழியத்தில் பயணிக்கிறவர்கள் நன்றாக கவனிக்கணும். எல்லாரும் கர்த்தருக்குள்ள இன்டாக்டா இருக்கணும். ஒரு அமைச்சர்களேன், ஒரு ஓட்டை விழுந்தாலும் ஓட்டைய அமைச்சர்களேன் சொல்லுங்க, என்ன ஓட்டைய. அப்புறம் கண்டுபிடிக்கிறாள், சீட்டு போடுகிறாள். ஆக்கான் வரான். ஆக்கானுடைய தவறுனால ஆக்கான் மனைவி, ஆக்கான் பிள்ளைங்க, அவனுக்குள்ள மாடு ஜீவன்கள், அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் வச்சு நிறுத்தி கல்லெறிந்து கொள்ளுகிறது. இவ்வளவு கொடூரமான ஒரு காரியம் பாருங்க. ஒரு மனுஷனால இஸ்ரவேலுடைய முன்னேற்றம் தடைப்பட்டது. தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் கர்த்தருடைய குடும்பத்தில் இருக்கோம்னா ஒரு சின்ன கீழ்ப்படியாமை முன்னேற்றத்திற்கு தடையாயிருக்கும். சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளாக, கர்த்தருடைய பலத்தினால, கர்த்தருடைய சத்துவத்தினால நம்ம எப்பொழுதுமே நம்மை சீர்தூக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை சிட்சிக்கிறீர், என்னை புடமிடுகிறீர், என்னை கண்டித்து உணர்த்துகிறீர், ஆண்டவரே உன் சாயலுக்கொப்ப என்னை மாற்றுவதற்காகவே என் மேல் நேசம் கொண்டிருக்கிறீர், ஆண்டவரே
என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து முன்னேறி செல்வது சிறந்தது. நான் யாரு, நீ என்ன கேட்கறது அப்படின்னு இறங்கிட்டோம்னா பிரச்சனை தான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் இப்படி இல்லை அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் விஸ்தாரமாகாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்க எப்படி இருக்கலாம்? காலியான பாத்திரத்தை போலவே, சத்தமிடுகிற பாத்திரத்தை போலவே, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுவது போல ஓசை இடுகிற தாளம் போலவே நாம் இருந்துட்டு போவோமே தவிர ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ இயலாத பிள்ளைகளே. ஆகவே தேவன் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆகவே இங்கே சொல்லுகிறார் பாருங்கள், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு. சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. கர்த்தருக்குரியதை நீங்க கொடுக்கலைன்னா கர்த்தருக்குரியதை நீங்கள் திருடுகிறீர்கள். I want to be very straight. எனக்கு 1 லட்சம் ஆண்டவர் கொடுக்குறான்னு அந்த 1 லட்சத்துல 10,000 ரூபாய் நான் கர்த்தருக்கு தசமா எடுத்து வைக்கிறேன். அது என்னங்க பாஸ்டர் பண்றீங்க? சும்மா புரியறதுக்கு சொல்றேன். அப்படி வந்தாலும் அதுதான் செய்வேன். அப்ப நான் எடுத்து என்ன செய்யறேன்? முதல்ல எடுத்து வைத்து சபையுடைய நிர்வாகத்தில் குறைபாடுகள் இருந்தால் அதில் தூக்கி போட்டுருவேன். இல்லை என்றால் எங்கெங்க ஊழியர்கள் இங்க வர்றார்களோ அதுல இருந்து தான் ஊழியர்களுக்கு காணிக்க கொடுக்கிறோம், ஊழியர்களுக்கு அனுப்புகிறோம். கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை தான் சொல்ல மாட்டேன், நான் தொகையை அனுப்புகிறோம். அப்போ தசம பாகமும் அப்படிதான். கர்த்தருக்கு நான் 10 ஒரு பகுதி நான் கொடுக்கும் பொழுது நான் எங்கே வசனத்தை கேட்கிறோனோ அங்கே கொண்டு வர வேண்டும். நான் கொண்டு வரும் பொழுது கர்த்தருக்குரியதை நான் கொடுக்கிறேன். நான் கர்த்தருக்குடைய கொடுக்காமல் அவர் நல்லதானா இருக்கிறான் பிரித்து இங்கேயும் அங்கேயும் நான் கொடுத்தேன் என்றால் நான் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் அதை திருடுகிறேன். I am stealing what God's. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். எனக்கு ஜாஷுவா உதவி செய்ய நினைக்கிறேன். அல்மாரை திறந்து தசமாக பற்றி பாக்ஸ் எடுத்துருவாங்க. தேங்க்ஸ். I want to demonstrate. நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு காரணம் என்னவென்றால் நாங்களும் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். We don't want to steal what God's. கர்த்தர் என்ன கொடுக்குறாரு அதுலேருந்து உடனே எடுத்து அதில் வச்சிருவேன். நிர்வாகத்திற்குரிய பற்றாக்குறை இருக்கும் பொழுது அதிலிருந்து எடுத்து கொடுப்பேன். ஏன்? அது கர்த்தருக்குரியது. அப்ப நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது நான் நன்றாயிருப்பேன். என்னமோ பிச்சு இந்த அப்படின்னு ஆண்டவர் கொடுத்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை அழைத்தவர் நடத்துவார். ஆமென் சொல்லேன். தேவ பிள்ளைகளே, நம்ம எங்க கர்த்தருடைய காரியத்தில் கை வைக்கிறோம். அதனால அநேகர் தோல்வியிலும் பற்றாக்குறையில் இருக்க காரணங்கள் அதுதான். That's what. ஆகவே தேவன் என்றைக்குமே நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஓகே. நேர்மையா இருக்க, நான் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறதுனால நேர்மையா இருக்க. அதான் முதற் பலன் யாருக்குரியது? யாருக்குரியதுங்க? கிறிஸ்துக்குரியது. நான் எழுதி வச்சிருக்கேன். டைத் பாக்ஸ். நான் கத்துக்கு போற டைத் பாக்ஸ். நான் இதில் நான் பணம் வச்சிருக்கேன். நான் எடுத்து கொடுத்தது போக 14 ஊழியத்துக்கு நான் கொடுத்தது போக மிச்சம் மீதி தான் இருக்கு. நான் கர்த்தருடைய திருட விரும்பல. I don't want to steal what God's. நான் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா எனக்கு தெரியும் நான் எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும்ட்டு அதெல்லாம் போதிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு நடுங்கிறவனை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். ஏசாயா 66:1-2. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆனஸ்டி நேர்மை, 2 நாணயம் இன்டெகிரிட்டி, 3 பொறுப்பு, 4 டிசிப்ளின் ஒழுக்கம் கட்டுப்பாடு ஒழுங்கு அடக்கம், 5 பார்க்கும் பொழுது வலிமை, 6 நம்பிக்கை, 7 மரியாதை. மரியாதை நான் தேடிக்கிறது இல்லை, அவர் எனக்கு கொடுக்கிறது. 8 வளர்ச்சி. என்னங்க வளர்ச்சியை நம்ம பார்த்து வரோம். ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி வளர்ச்சி. இதுக்குள்ள இவ்வளோ பார்த்துட்டு வரோம். வளர்ச்சியில் நம்ம பார்க்க துவங்கணும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. வளர்ச்சி நாம் பார்க்க துவங்கணும். ஆண்டவர் நல்லவர். ஓகே, glory.
ஓகே, வளர்ச்சியில் நாம் பார்க்க துவங்கணும். இயேசு கிறிஸ்துவின் அறிவில் நாம் வளராவிட்டால் நமக்கு அதில் 3 கேள்விகளை பார்த்தோம். கருத்தில் கொள்ள வேண்டிய 3 கேள்விகள். முதல் கேள்வி பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவின் அறிவில் வளருவது என்றால் என்ன? வாட் டஸ் இட் மீன் பை growing in the knowledge of Christ? அதுக்கு நாம முதல் காரியம், இயேசுவை இரட்சகராக நம்புவதன் மூலம் அவரை தனிப்பட்ட முறையில் அழிந்து கொள்கிறோம். 2, அவரோடு நெருங்கி பழகுறோம். எப்படி? ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் ஜபத்திலும். வேதத்தில் அறிவு வருது, ஜபத்தில் அவரோடு நான் உறவாடுறேன். வேதத்தில் அவரோடு என்னோட பேசுறாரு, ஜபத்தில் நான் அவரோடு கூட என்ன செய்யறேன்? பேசுறேன். என்னோட அவர் பேசணும். எப்பெல்லாம் பைபிளை திறக்கிறோனோ இயேசு எனக்கு முன்னாடி வந்து உட்கார்றாரு. அறிவு மண்டகணம் இதெல்லாம் வரக்கூடாது. இயேசு என்னோட உட்கார்ந்துருக்க, அப்பா இந்த காலவெளி என்னோடு பேசுங்கப்பா, உன்னுடைய வார்த்தையிலிருந்து எனக்கு பேசுங்கப்பா, உன்னுடைய வெளிச்சத்தை புரிதலும் வெளிச்சத்தை தாங்கப்பா. நான் அவரோட இந்த உறவு, நான் ஜெபத்தில் அதனால தொடப்பட்டு அவரோடு பேசுறேன். அப்பா அந்த உரிமை போல என்னை மாற்றுங்கப்பா, உடைய வசனத்தின்படி என்னை மாற்றுங்கப்பா அப்படின்னு நான் என்ன செய்யறேன்? அப்போ நான் இரட்சகரா மூலம் அவரை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்கிறேன், நிறங்கி பண்றேன். அது மாத்திரம் ஆவிக்குரிய புரிதலும் முதிர்ச்சியும் ஊழியம் வருது. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், இப்படிதான் உட்காந்துருப்பேன், எனக்கு எல்லாம் வேலை செய்யணும். அது இல்லை. ஊழியக்காரன்னா ஊழியம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். ஊழியம் என்னன்னா பிரசங்கம் பண்றது, கைப்பிடித்தால் கொடுக்கறது கிடையாது. ஊழியம் செய்வது தேவனுடைய ராஜ்யத்தில் எது தாழ்வான வேலையும் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அதான் ஊழியம். நான் ரொம்ப படிச்சிருக்கேங்க, நான் யார் தெரியுமா? அதெல்லாம் உன்னோட வச்சுக்க. இயேசு அதை சொல்லலை. ஒரு அமைச்சர்களே, சற்று கடினமான போதனை தான், கவனிங்கள். அப்போ அந்த முதிர்ச்சி வரணும். முதிர்ச்சி என்ன வரணும்? சில பேர் ரொம்ப தக்கம் குதிப்பாங்க. சின்ன பிள்ளை இப்போதானே ரசிக்கப்பட்டிருக்காரு, சரியா இருப்பார். போக போக அந்த முதிர்ச்சி இருக்கணும். அவங்ககிட்ட போய் நான் இறங்கி போய் போட்டி போட்டேன்னு வச்சுக்கோங்க, சரியா வராது. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்கார் இருந்தார். அந்த ஊழியக்கார் நிறைய பேர் மேல அன்பு வச்சிருந்தாரு. அதுல ஒருத்தர் மேல அதிக அன்பு. அந்த நபர் என்ன பண்ணிட்டாரு, என் பொறுப்புகள் எல்லாவற்றிலிருந்து விலகி போறேன், வெளியே போறேன் அப்படின்ட்டார். அன்புன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வச்சுட்டார். வச்ச பிறகு விலகி போறேன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, நடுக்கம் வந்துச்சு, அவருக்கு சர்க்கரை குறைஞ்சிருச்சு. அப்புறம் உடனே என்ன அங்கேருந்து உதவி ஊழிக்காரர் என்ன பண்ணாருன்னா, ஏதாவது ஒரு உதவி செய்து அவருக்கு அதெல்லாம் சீர்படுத்துறதுக்கு முட்டாய் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த தம்பி, அந்த உதவி ஊழியக்கார தம்பி, அவரும் அவருடைய பிள்ளை தான் பாருங்க. அவரை முடிஞ்சவொன்னு சொன்னார். அவர்கிட்ட சொன்னது அப்படி எனக்கு தெரியப்படுத்துறாங்க. சொன்னார், என்ன சொன்னார்னா, இந்த நபர் தான் உங்களை ஊழியத்தை கலைச்சாரா இல்லை இயேசு அழைச்சாரா? இயேசு தான் அழைச்சாரு. அப்புறம் ஏன் இவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க? ரொம்ப பாசம் வச்சுட்டேன். கர்த்தர் மேல வைங்க. அப்ப கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்க தான் அழைக்கப்பட்டிருக்குமே தவிர, அதான் முதிர்ச்சி. ஒரு அமைச்சங்களேன், that's the maturity. முதிர்ச்சிக்கு வந்துடணும். எத்தனை பேர் இருக்கீங்க? முதிர்ச்சிக்கு வரலன்னா ரொம்ப சிரமங்க. இப்போ இதை தான் ஆண்டவன் நமக்கு முதல் கேள்வியில் நாம் பார்த்தோம். இவரோடு கூட உறவு இப்படி தான் வைத்துக் கொள்ள முடியும். ஆமென். 2வது கேள்வி, இயேசு கிறிஸ்துவின் அறிவில் நாம் வளரும் பொழுது என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தோம். முதல்ல நாம் ஆரம்ப கட்டத்தில் தேவனுடைய குழந்தைகளாய் மாறுகிறோம். என்னவா மாறுறோம்? நான் உங்களுக்குள்ள ஆழமா பதியிருக்கிறேன் பேசுவேன். குழந்தைகளா மாறுறோம். 2, கிறிஸ்துவினுடைய உடலாய் மாறுகிறோம். I become the body of Christ. உடலாய் மாறுகிறோம். 3, என்ன செஞ்சிடும்? அதுக்கப்புறம் தேவ சபையில் அங்கத்தினராய் மாறுகிறோம். என்னவா மாறுறோம்? அங்கத்தினர். அங்கத்தினர் படிவெல்லாம் நம்ம பதிவு செஞ்சு வச்சிருக்கோம். நீங்க பதிவு செய்யலாம். தயவு செய்து உங்க பேரு, குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, விலாசம், உங்க போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. அதை நாங்க உள்ள சேர்த்துக்குவோம். அங்கத்தினர் படிவம். நாங்க மெம்பரா இருக்கேன்.
தப்புங்க. இந்த வார்த்தை சரியான வார்த்தை இல்லை. நீ கிறிஸ்துவின் குழந்தையா இருக்கிறியா, பிள்ளையா இருக்கியா? கிறிஸ்துவனுடைய சரீரமா இருக்கியா? 2. அதன் பிறகு சபையுடைய அங்கத்தினரா இருக்கிறியா? சில நபர்கள் அங்கத்தினர் தான் விரும்புறாங்களே தவிர கிறிஸ்துவின் குழந்தைகளாக, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்க வாய்ப்பே இல்லை. போன வாரம் சொன்னதை லைட்டாக சொல்லிப்படுறேன். சிலதெல்லாம் நான் ஓப்பனா பேசுறேன், ஆவியான் பேச சொல்றதுனால. அதனால உங்களை இச்சையை தூண்டுறதுக்கு நான் இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க நீங்களா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து சொல்றேன், கிறிஸ்துக்குரியவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில அவ கேட்கும் பொழுது எதுக்கு இச்சை வருது? இங்க ஒரு மனுஷன் இருந்தார், என் தகப்பனார் கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தர் இந்த ஊழியத்தை ஸ்தாபிக்கும்படியை பயன்படுத்தின பாத்திரம். நான் அவர் பிள்ளையாய் அவர் பெற்றெடுப்பதற்கு எனக்கு தேவன் தந்த ஸ்லாக்கியம். அவர் ஒரு நாள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து திராட்சை பழங்களை கொண்டு வந்து பந்தி பரிமாறினார். இது இந்த பந்தி, கர்த்தருடைய பந்தியில். அதை ஒருத்தர் பருகினவர், அந்த காலத்தில் ஒயின் குடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னார். என்னங்க, ஏன் என்ன ஒன்றுக்கு சிந்தனை மாறல? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உன்னை சிலுவையில் அறையணும். என்ன செய்யணுங்க? இது என்ன தகப்பனார் கற்றுக் கொடுத்து பவுலும் கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குரியவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில், இப்போ நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன்னா கையினால நான் லஞ்சம் வாங்குறவனா இருந்தா எப்படி வாங்க முடியும்? என்ன ஒன்று அந்த ஆணியை கழட்டி விட்டா வாங்கலாம். முள்முடியில் கிட்டத்தட்ட 1.5 அங்குலத்துக்கு மேலது. அது இங்கிட்டு பூந்து கண்ணு வெளியே வந்துருச்சு இயேசுக்கு முள்முடி. ஏன் எண்ணத்தில் இப்படிப்பட்ட தப்பான எண்ணம்? அதான் சொல்றாரு. அப்போ நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன் அப்படி எண்ணம் சரியில்லை அப்படின்னால எல்லா மேட்டரும் சரியில்லை. அப்போ என் எண்ணம் உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே அப்படின்னா என்ன? தமிழ் இலக்கணம் சிறப்பானதுங்க. அதை மாத்திரம் சிந்தி, வேற எதையும் சிந்திக்காத. நமக்கு இப்படியே ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துருச்சுனாலே ஏதோ வந்துருது. அதனாலதான் சிலுவையில் அறையப்பட்டவன் என்னைக்குமே மேன்மை பாராட்ட மாட்டான். ஆமே சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து அல்லேலூயா அல்லேலூயா, நான் அல்ல இயேசுவே எனக்குள் வாழ்கிறார், நான் அல்ல அவருடைய கிருபையினாலே நான் இருக்கிறேன், நான் அல்ல அவருடைய பலமே தாங்கிட்டு, நான் அல்ல ஐயா. கர்ம வீரர் காமராஜர் ரட்சிக்கப்படாத மானே, இயேசு பத்தி தெரியாது. வாலிப வயசுல இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக போராடிட்டு ஜெயில இருந்து வரார். அவன் ஊருக்காரெல்லாம் மேல தாட்டி மாலையெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. சிறு வயசுலேயேப்பா உன் வாழ்க்கையை வாழ்க்கையெல்லாம் திறந்து தேசத்துடைய சுதந்திரத்துக்காக போராட போனியே அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறாங்க. அந்த இயேசுவை அறியாத காமராஜர் தினமா சொன்னாரு, ஒண்ணு கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க, மண்டகாலம் மட்டும் வந்துடக்கூடாது. அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் ஆசைகளை சிலுவையில் என்ன செய்யுங்க, crucify. நான் கர்த்தருடைய சரீரம், கர்த்தருடைய சரீரம். ஆவியானவர் சொல்றார், எழுதிக்கங்களேன். ஆங்கிலம் எத்தனை பேர் தெரியும்? ஆங்கிலத்துல கிராஸுக்கு எத்தனை எழுத்து? CROSS. எத்தனை எழுத்து? CROSS 5. எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆவியான் நினைப்படுத்த சொல்றார், C ஃபார் crucified life. C என்றால் crucifixion. இப்போ இந்த தியானங்கள், சிலுவை கொடுத்த தியானங்கள் உலகம் மூலம் ஓடிட்டு இருக்கு. C ஃபார் crucifixion, சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை, கிராஸ்னால முதல்ல. 2, அறையப்பட்டு செத்து உயிர் தெழுந்த வாழ்க்கை, R ஃபார் resurrected life. என்னங்க சொல்லுங்க, resurrected life. எத்தனை பேர் தண்ணியில் மூழ்கி ஞானசாரம் எடுத்தவங்க? கரங்களை அசைங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஜாஷுவா கூப்பிடுறேன், வாங்க ஜாஷ். என் பிள்ளைகளை பயன்படுத்தலாம். ஏன்னா
பக்கத்துல இருக்காங்க. ரைட், வாங்க. முடிந்தா முழங்கால் போடுங்க. ரொம்ப நெட்டையாக வளர்ந்துட்டாங்க. முழங்கால் போடுங்க. பரமி பண்ண இங்கிட்டு அங்கிட்டு பார்த்தேன். ரைட் ரைட். இப்போ ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையின் போதனை என்றால் பழைய மனுஷனை புதைக்கிறோம், புதிய மனுஷன் தண்ணீரிலிருந்து வரும் பொழுது உயிர் தெழுந்தவனாய் வருகிறான். எத்தனை பேர் இருக்கீங்க? இவர் என்ன கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் ஜாஷுவா ஆகிய உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்கிறேன்? ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ பழைய மனுஷன் மரித்து உயிர்த்தெழப்பட்டான். ராமே சொல்லுங்க, தேங்க்யூ மை டியர். அப்போ உயிர்த்தெழப்பட்டான்னா பழைய மனுஷன் சாகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த சுவாபம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. அப்ப இருக்கிற முரண்பாடான சிந்தனைகள், முரண்பாடான பேச்சு, முரண்பாடான காரியங்கள், என் அவியத்தெல்லாம் தப்பு தப்பா பயன்படுத்தியிருக்கேன் பாருங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா செத்துட்டானே பழைய ஆளு, பழைய ஆளு செத்துட்டான். ஒரு ஆமே சொல்லுங்களேன். ஒரு தடவை பல தடவை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ரைட். அடக்காராதனைக்கு போயிருந்தார். இப்போ நீ யாருன்னே சொல்லிடுறேனே. சாம்பி சொன்னது வார்த்தைகள். ஒரு நாள் அவர் சின்ன பையனாக இருக்கும் பொழுது அவங்க அப்பா செல்லதுரையா ஒரு அடக்காராதனை நடத்துறதுக்கு போயிருக்காரு. இவரும் ஏன்னா பாஸ்டர் பிள்ளையாச்சே, அவரும் போகணுமே, போயிட்டாரு. அவங்க அம்மாவும் கூட இருக்காங்க. கூட போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. பக்கத்து பார்த்தா கல்ற திருநாள் போல இருக்கு. இல்லை கல்ற திருநாள் கிடையாது, யாரோ நினைவு நாள். ஒரு 2-3 கல்றை தாண்டி பார்த்தா கல்றைக்கு முன்னாடி வந்து அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச பிரியாணியை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு பிரியமான சுருட்டு வைக்கிறாங்க, சாராயம் வைக்கிறாங்க. இவனுக்கு சும்மா இருக்க முடியல இந்த மனுஷனுக்கு. டக்கு ஆமா போல ஆறாவது நடக்கிறா நடக்கிறான் தப்பு இல்லைப்பா, நீங்கள் எனக்கு சொல்லுங்க. அவ்வளோ ஆர்வம் அவருக்கு. இப்போ நல்ல போதகராக இருக்கார் அந்த மனுஷன். இது நோண்ட இவங்க இல்லைடா, அந்த ஆள் செத்துட்டா. அவர் உயிரோடு இருக்கும் பொழுது, சரீரத்தில் இருக்கும் பொழுது என்னங்க அவருக்கு ஒரு முரடை குடிக்கணும்னு ஆசையாக இருக்கும். அவர் பிடிச்சமான கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அதான் வந்து வச்சுருக்காங்க. அவர் நல்ல சூட்டு குடிப்பார், அது வேணா வச்சுட்டாரு. இதெல்லாம் அவருக்கு பெரிய சாகிறதுக்கு முன்னாடி. இப்போமா பிரியந்தான் அவரால் குடிக்க முடியாது. இப்போதான் குடிக்க முடியாது. இப்போ ஒரு கோட்டை எடுத்து ஊற்ற முடியாது. இப்போ பிரியாணி சாப்பிட முடியாது. இப்போ அப்போ எதுக்குமா என்ன பண்ணுறது? அவருக்கு ஆசையா அப்போயாவது ஆசை, இப்பயாவது வந்து சாப்பிடுவார்னு நினைப்பதான். அதுதான் என்ன மூடத்தனம். ஒரு அமைச்சர்ல கல்ற திருநாளில் நவம்பர் 2ஆம் தேதி எல்லாம் போய் செய்கிறது இதே வேலை தான் செய்கிறோம். இப்போ அந்த நபர்கள் கர்த்தரை அறியாமல் மரித்து போயிருந்தால் அவர்களை கர்த்தர் அறியாமலே மரித்து போக வேண்டிய விதத்தில் அவனுக்கு தடையா இருந்த பிசாசு அங்க உட்கார்ந்துருப்பான் கல்றைக்கு பக்கத்துல. நடந்த சம்பவம். நீங்க வச்சுட்டு வந்தவன் உங்க பின்னாடியே வந்துடுவான். பரவாயில்ல, வீட்டுக்காரர் வர முடியாது, நித்தியத்துக்குள்ள போயிட்டாரு. வீட்டுக்காரர் அழிச்சவன் நான் இருக்கிறேன், என்ன கூப்பிடுறாங்க, நான் வராம இருப்பானா, வந்துடுவான். ஆக தேவ பிள்ளைகள் நன்றாய் புரிந்துக்கணும், கர்த்தரை அறிக்கை. அப்போ ரிசரக்டட், நான் ரட்சிக்கப்பட்டு உயிர் தெழுந்துட்டேன், புதிய வாழ்க்கை வந்த பிறகு எதுக்கு பழைய பாவம், எதுக்கு பழைய எண்ணம், எதுக்கு பழைய காம விகாரம், ஏன் இச்சை, ஏன் லஞ்சம், ஏன் நான் தான் செத்துட்டேனையா, பழைய ஆளு சிலுவையில் அறையப்பட்டிருக்கான், மரித்தான், உயிர் தெழுந்தான், கிறிஸ்துவின் சிந்தை உடையவனா, கிறிஸ்துவை தரித்திருக்கிறான். அப்படிங்கும்போது ஏன் இந்த புரணி பேச்சு, ஏன் இந்த பேச்சு, ஏன் அப்படி நீ நடக்கிற அப்படின்னு ஆவியானோ நம்ம கேட்கிறார், என்னையும் கேட்கிறார். இது எனக்கும் அடக்கமானது, நானும் பெரிய ஒஸ்தி கிடையாது. 3 ஓ ஃபார் ஒபீடியன்ஸ். எத்தனை பேர் இருக்கீங்க? கீழ்ப்படிதல். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கீழ்ப்படிதல். cross, the third syllable of the word cross is obedience. நல்லா கீழ்ப்படி முடியாது. நீ என்ன சொல்றது நான் கேட்கறது, நீ என்ன சொல்றது நான் கத்துக்கிறது. நான் எளியவன், என்னை ஆண்டவர் திக்கு நாவும் மந்தனா உள்ளவனை தெரிந்து கொண்டார், என் வாயிலே அவர் வார்த்தையை வைக்கிறார், அவர் பேசுகிறார், கேட்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமை சொல்லுங்க. ஏசு அதான் சொல்றார், கேட்கிற செவிகள் பாக்கியம் உள்ளது. கேட்கிறவன் கேட்கட்டும்ன்றார், கீழ்ப்படியட்டும்ன்றார்.
கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம். எத்தனை பேர் இருக்கீங்க? ஒபீடியன்ஸ். அடுத்தது கிராஸ். அடுத்த சிலபல் எஸ். எஸ்க்கு என்னங்க? சப்மிசிவ். என்னங்க? அர்ப்பணிப்பு. சத்தமா சொல்லுங்களேன். அர்ப்பணிப்பு. அர்ப்பணித்தேன் என்னையே, என்னை முற்றிலும் என்னை அர்ப்பணித்தேன், முற்றிலும் அர்ப்பணித்தேன், ஏற்று என்னை நடத்துமே. MPA, மெட்ராஸ் பென்டிகாஸ்டல் அசெம்பிளி, அந்த காலத்தில் சிறந்த பாடல்களை கட்டினார்கள். அது ஜாலி ஆபிரகாம் தான் பாடுவார். என்ன அர்ப்பணித்தேன், சாஷ்டாங்கமாக கொடுத்துட்டாண்டவரை. கடைசி எஸ் ஃபார் சர்வீஸ். சர்வீஸ். நான் கொடுத்தா நீங்க என்ன தருவீங்க? அது இல்லை சர்வீஸ். நானே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தருக்கு ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். சர்வீஸ். ஆண்டவருக்காக. உங்களிடத்தில் நீங்கள் அரசாங்க அதிகாரியா இருக்கலாம், சாதாரண பாமர மனிதனா இருக்கலாம். உங்களிடத்துல யாரு ஆண்டவர் கொண்டு வராரோ அவங்க உங்ககிட்ட இருந்து தேவனுடைய அன்பை ருசித்துக்கணும். எதையும் எதிர்பார்க்காம நீங்க கொடுக்கணும். அதற்கு பலன் உண்டு. அந்த பலனுக்காக எதிர்பார்த்து ஊழியம் செய்யக்கூடாது. அதாங்க சிலுவை. எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்க சிலுவை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த 5 வார்த்தைகள் வரணும். crucified life, resurrected life, obedient life, கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை, சப்மிசிவ், சாஷ்டாங்கமாய் பொறுத்தவள், கடைசி என்னங்க? சர்வீஸ், தேவனுக்கு ஊழியம் செய்கிற வாழ்க்கை. நான் அப்படிலாம் செய்யலைங்க, அப்படி எனக்கு தெரியல, எனக்கு இதுதான் போதிச்சிருக்காங்க, இதெல்லாம் போதிச்சிருக்காங்க. ஆக வளர்ச்சி இப்படிதான், இப்படிதான் வளர்ச்சி இருக்கணும். இதுதான் ஒப்பு கொடுத்த வாழ்க்கை, இதுதான் ஆண்டவரோட நெருங்கி இருக்கிற வாழ்க்கைக்கு அடையாளம். நான் வேற விதமா நான் எதிர்பார்த்தேன்னா அது தப்பு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மூன்றாவதாக ப்ளீஸ், அந்த கேள்வியில் 2 கேள்வி பார்த்தோம். ஆரம்பத்தில் நம் தேவனுடைய குழந்தையாகவும், கிறிஸ்துவின் உடலாகவும், 3 திருச்சபையின் உறுப்பினராக வாழ்கிறோம். 2வது அதிலே அந்த கேள்வியில 2வது கேள்வியில 2வது பகுதி, ஆவிக்குரிய ரீதியில் நாம் தேவனுக்குள்ள பலமாகணும். எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னை டீடாக்ஸ் பண்ணாங்க, என்னுடைய ஹெல்த் ஸ்டாஃப் பூரா என்னை டீடாக்ஸ் பண்ணாங்க. டீடாக்ஸ் பண்ணும் பொழுது என் குடலில் இருந்தால் சகல நச்சுக்கள், கடந்த காலத்தில் நான் சாப்பிட்ட உணவினால் ஏற்பட்ட நச்சுக்கள் எல்லாம் அப்படி வெளியேற்றும் பொழுது நான் அப்படி போயிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெளியேற்றி இப்போ எனக்கு போஷாக்கான உணவை தருகிறார்கள். தே கிவ் மீ ப்ரோட்டீன். போஷாக்கானது எடுத்துக்கோங்க. சாக்கடை வேணாம், நச்சுகள் வேணாம், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஒதுக்கிட்டு சாப்பிடுங்க. காய்கறிகள் சாப்பிடுங்க, இறைச்சியை விட்டுருங்க. இப்படி ஒவ்வொன்றா எனக்கு சொல்லி என்ன செய்கிறார்கள்? என்ன ஊக்குவிக்கிறார்கள். அப்போ நான் பலப்படுவதற்கு எனக்கு உதவி செய்கிறாள் சரீரத்தில். அதே போலவே நான் ஆவியில பலப்படுவதற்கு எப்போ எனக்கு உதவிக்காரங்க நீட்டுவார்னா கர்த்தர், நான் வசனத்தை கேட்டு அதன்படி செய்து நான் என் வாழ்விலே செயல்முறைப்படுத்தும் பொழுது அது எனக்கு பலத்தை கொண்டு வரும். ஒரு அமைச்சர்களே, டேஸ்ட் அண்ட் see that God is good. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள். பழம் நல்லா இருக்குங்க, ஆனா அது வாழ்க்கையில அனுபவ ரீதியை செயல்படுத்தி பார்த்தாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு விசுவாசி ஆதி நாட்கள் இருந்து இங்க இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய தொழில பாத்திரங்களுக்கு பேர் வெட்டுவார். நல்ல ஒரு மனுஷன். ஆனா அவர் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியல. ஏன் அப்படின்னா அவருடைய அணுகுமுறை சரியில்லை. தட்ஸ் த ப்ராப்ளம். அதான் நான் விமர்சிக்கல, அந்த வெளிப்பாடு அவர் கிடைக்காமே போயிட்டார் என்றுதான் வருத்தமா இருக்கு. பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் சேமிச்சு வச்சார், அக்கௌண்ட் நிறைய சேமிச்சு வச்சார், எல்லாம் கொடுத்தார், எல்லாம் செஞ்சாரு. அவரு பலமா இல்லை குடும்பத்தை நடத்த. மனைவி பார்த்து சொல்லாரு, பேலியாளி மகளே, நீ நரகத்துக்கு தாண்டி போவ. she never got saved. அவள் ரட்சிக்கவே படலை. இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியாது.
அவங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை. ஆனா அவர்களுக்காக அவர் பேர் வெட்டி கால் நோக தெரு தெருவா போய் ஒவ்வொரு பையன் ஒரு சோழனா போய் ஒரு வீட்டுக்குரிய பாத்திரங்கள்லாம் வச்சிருப்பாரு, உடைகள் வச்சிருப்பார், மாற்று உடைகள் வச்சிருப்பாரு, வேத புத்தகம் இருக்கும், அந்த உளிகள்லாம் இருக்கும், தோள்பட்ட இரும்பு தோள்பட்டம் தான் நான் சொல்லுவேன். அந்த அந்த வருத்தெல்லாம் பார்க்காம சேர்த்து சேர்த்து வச்சதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஆனா இயேசுவை பற்றி அவளால் அறிஞ்சிக்க முடியல. வாய் இவருக்கு பலன் இல்லை. தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் இந்த 2வது ஆவிக்குரிய ரீதியில நான் கர்த்தருக்குள்ள பலமா இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? ஸ்ட்ராங். 2, நெருங்கிய உறவை வளர்த்து கொள்ளணும். கர்த்தரோடு கூட என்ன செய்யணும்? நெருங்கிய உறவை வளர்த்து கொள்ளணும். தானியேலை குறித்து நான் இப்பவுமே விஷுவலைஸ் பண்ணுவேன், படமா தான் பார்ப்பேன். 3 வேளையும் ஆண்டவரோடு ஜெபத்தில் அவர் உறவாடின ஒரு தேவ மனுஷன். அயல் நாட்டில் இப்பொழுது இருக்கிற ஈரான் தேசத்திலே, பெர்ஷியா தேசமாகிய ஈரான் தேசத்திலே அவர் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டு தேவனுடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே தேவனுடைய ஞானத்தை பெற்ற மனிதனாக அவர் மந்திரியா உயர்த்தப்பட்டாரு. அந்நிய தெய்வங்கள் வழிபடுகிற ஒரு நாடு, அந்த நாட்டிலே ராஜாவை மாத்திரம்தான் வழிபடணும் என்கிற ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அவர்கள் அவரை வீழ்த்த வேண்டும், அவரை மடிய செய்ய வேண்டும், அவரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த ஊர் பிரஜையின் மந்திரிகள் திட்டமிட்ட பொழுதிலும் சிங்கம் பட்டினை கடந்த சிங்க கோயிலில் தூக்கி போட்டார்கள். அவன் ஜெபித்தான், தவறாமல் ஜெபித்தான். தன்னை உயர்த்தினவர் கர்த்தர் என்பதை அறிந்திருந்தார். இன்னைக்கு மனுஷ பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயம், ஐயோ அவன் இது செஞ்சிருவானா, அவன் செஞ்சிருவானா, இவன் செஞ்சிருவான். இல்லை, கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்களை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. எடுத்துக்காட்டு, பெரிய அந்த ஊர் நடு பெரிய பாறையை குடஞ்சு குகையை உண்டு பண்ணியிருக்கானுங்க. அந்த கல்லை விரட்டுறானுங்க, உள்ள பசிக்காக ஏங்கி நிற்குது. எந்த இறைச்சி வந்தாலும் அடிச்சு உடச்சிடலான்ட்டு தானியேல் உள்ளே தள்ளப்படுகிறான். எல்லாம் சிங்கம் வந்து நிற்குது. நான் ஒரு கற்பனை, அது ஒரு 6 சிங்கம் இருந்திருக்கும், அது நிற்குது. அந்த முகத்துக்கு முன்பாக நின்று, கர்த்தாவே நான் ஆராதிக்கிற தேவனே, நீ என்னோடு உடைய தூதனை அனுப்பு. நிச்சயம் ஜெபம் பண்ணியிருப்பான். உடனே தூதன் வந்து இறங்கினான், பட்டயத்தோடு இறங்கினான். மிருகங்களாய் இருக்கின்றது, அது ஆட்டை போல மாறிச்சு. மூடிட்டு போயிட்டானுங்க. ஆனா ராஜா அவன் மேல அவ்வளவு பிரியம் வைத்திருந்தான். அவனுக்கு தூக்கமே இல்லை. பழரசம் கொண்டு வரானுங்க, கீத வாத்தியம், நிறுத்துக்கிறா, பழரசம் கீத வாத்தியம். எனக்கு வளை விரிச்சு தானியேல் உள்ளத்துக்கு போட்டானுங்களே, தூக்கம் இல்லை, பசி. அந்த பசியும் புறம்பே தள்ளினான். காலையில் ஓடுறார் மனுஷன், விடியுது, ஓடுறார். கல்ல போட்டுங்க. தேவனுடைய ஊழியக்காரனாகிய தாசனாகிய தானியேலே, உன்னை தேவன் தப்பு வைத்தாரா? ஆம் அரசே. சிங்கத்து மேல தலை வச்சு தூங்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. சிங்கம் மெத்த மாதிரி இருக்குது படுத்து, அது தூங்குது, இது தூங்கிட்டு இருக்கு. என்ன காட்சி, என்ன காட்சி! என்னை கேட்கும் அன்பானவளே, உறவுனா அப்படிதான். அப்படிப்பட்ட உறவிலே கர்த்தர் நிற்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசம், ஆசம். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதே. அப்போ அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய மகிமையான பழங்கள், கனி, ஆவின் கனி தொடர்ந்து விளைவித்து அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன். 3வது கேள்வி, இயேசு கிறிஸ்துவின் அறிவில் நாம் வளராவிட்டால் என்ன நடக்கும்? What will happen to those who do not grow in the knowledge of Christ? ஆரம்ப ரட்சிப்புக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிதான் பார்க்கணும். முதல்ல, அவர்கள் ஆவிக்குரிய குழந்தைகளாகவே இருப்பார்கள். They will be children in spirit always. ஒரு முன்னேற்றம் இருக்கா? குழந்தை தான். சிஸ்டர், அங்க ஒரு கூட்டம் நடக்குது சிஸ்டர். சிஸ்டர், அங்க ஒரு பிரதர் இருக்காரு. சிஸ்டர், அந்த ஒரு பிரதர் இருக்காரு, அவர் கை வச்சுட்டோம் நல்லா சொல்லுவாரு சிஸ்டர். இப்படியே தான் கடைசி வரைக்கும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? எடுப்பார் கைப்பிள்ளை. என்னங்க சொல்லல, சத்தமே காணமே. எடுப்பார்
நான் சொன்னேனே, நல்ல பையன் அந்த தம்பி. அந்த சகோதரி ஒரு டீச்சருக்கு படிச்சிட்டு இருக்காங்க. பிள்ளை கொண்டு வர்றாங்க. ஏம்மா சொட்டு மருந்து கொடுக்கலையா? குழந்தைகள் கொடுக்க வேண்டிய சொட்டு மருந்து, போலியோ தடுப்பு சொட்டு மருந்து கொடுக்கலையாப்பா? இல்லை சார், அதெல்லாம் கொடுத்துட்டேன். செல்லமாகவே இடுப்புலே வச்சு எங்கள் அம்மா வளர்த்ததுனால அவன் நடக்க தெரியல சார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் மேலே எனக்கு வருத்தங்கள் இருக்கு. அவளை நான் கனம் பண்ணுறேன். ஐ ரியலி ஆங்கிரி ஓவர் தேம். ஏன்? மக்களுக்கு சொல்லி தரல. என்கிட்ட வா, நான் ஜெபிக்கிறேன், நீ நல்லா இருப்ப, மாதந்தோறும் என்ன பண்ண, உன் ஜெபரிக்குள்ள அனுப்பு, நான் பார்த்துக்க. அப்போ என்ன, நீ ஜெபம் பண்ணாத, உன் பிதாவாகி தேவனோடு உன் தகப்பனா வச்சுக்காத, நான் உனக்கு மீடியேட்டரா இருக்கேன், நான் உனக்கு நடுவில் வந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்றேன், உனக்கு எல்லாம் கிடைக்கும். அந்த பிரதர் ஜெபம் பண்ணாரு, எனக்கு கிடைச்சிச்சு. நீ ஜெபம் பண்ண உனக்கு கிடைச்சிச்சு, எங்க சொல்லுவ? ஒரு கூட்டத்தில் என்னை பேச சொல்லி அழைத்திருந்தார்கள். நான் கொஞ்சம் ஸ்டேட் தானே, அருமையான ஐயா தினகரன் ஐயா கனம் பண்ணுறேன். திருச்சி சாப்டரில் பேசுவது கூப்பிட்டாங்க. செய்து முடிந்தது. ஆல்டர் கால் கொடுத்தோம். சுகவீன முலாக்களுக்காக ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அற்புதம் செய்தார். சாட்சி சொல்ல வந்து நின்ன பொழுது என் காதில் வந்து ஒருத்தர் பேசுகிறாரு, தினகரன் ஐயா செய்கிற ஜெபத்தினால தான் சுகம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னார். முடியாது, இயேசு சுகம் தந்தாருன்னு சொன்னேன். அதான் என்னை கடைசியாக கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கூப்பிடல. அதை பற்றி நான் கவலைப்படல. இயேசு தான் சுகப்படுத்துறாரு. ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவன் சுகமாக்குறார், இயேசு சுகமாக்குறார். நீ நானும் கருவியா இருக்கலாம், தினகரன் ஐயா கருவியா இருக்கலாம், நான் கருவியா இருக்கலாம். சுகமாக்குற ஒரு கர்த்தர். ஹலோ. ஆகவே தேவ பிள்ளைகளே, குழந்தைகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் தரப்பான், இன்னும் ஜெபகரமா தரப்பான். குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில், அதை சொன்னனே, இயேசு கிறிஸ்து அறிவில் வளரவில்லைன்னா இப்படிதான் கடைசி வரைக்கும். அடுத்தது சரீர கிறிஸ்தவர்களா இருப்போம். எப்படி இருப்போங்க? we will be like name Christian. எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்களாம் சின்ன பிள்ளைகள் இருக்கும் பொழுது அந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க, பேர் கிறிஸ்தவர்கள். என்ன கிறிஸ்தவர்கள்? அறிவில் ஆனா பேரு கிறிஸ்தவன். என் பேர் ஜேம்ஸுங்க, என் பேர் ஜானுங்க, என் பேர் பீட்டருங்க, என் பேர் யாக்கோபுங்க. நல்லா இருக்கு. அப்ப நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அப்படின்னா அவருடைய அறிவுல வளரும் பொழுது, இது இல்ல, அந்த அறிவை நான் வளரலன்னா இதுதான் இருக்கும். இதுதான் நிஜம். ஆனா இதுல இருந்து மாறணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அல்லேலூயா. சரி எடுங்க. நாம் ஆவிக்குரிய குழந்தைகளாக இருப்போம், சரீர கிறிஸ்தவர்களாய் வாழ்வோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். நன்றி. சற்று கடினமான ஒரு பகுதி. இத நானும் சீர்தூக்கி பார்க்கிறேன். 1 கொரிந்தியர், கொரிந்தியர் பட்டணத்தில் இருந்த விசுவாசிகள், இதெல்லாம் பேக்ரவுண்ட்லாம் பேசிடுறேன். அந்த கொருந்து பட்டணம், கொரிந்த், நீங்க பைபிள்ல கடைசி 3 பக்கம், கடைசி பக்கம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரயாணங்கள் அப்படின்னு வரைபடம் இருக்கும். அதில் அதிகமாக யூரோப், அதில் கொருந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. ரைட், கண்டுபிடிக்கும். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கொருந்து பட்டணத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு. என்ன இருந்துச்சுங்க? அந்த கோயில் பார்த்தீங்கன்னா, அது கோயிலுக்கு பேர் தீனால் ஆலயம். என்ன ஆலயம்? தீனால். நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுறதுனால இச்சைக்கு போயிடாதீங்க. ரைட், மறுபடியும் தேவனுக்குரியவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில், அவளுக்கு அதிக மார்புகள் இருக்கும். அது தாசிகள் கோயில். பெண்கள் புனிதத்தன்மைக்காக தங்களுடைய சரீரத்தை வேசித்தனத்துக்கு கொடுக்கிற கோயில். இப்போ இதுக்குள்ள விசுவாசி வாழணும். A child of God must live. முடியல, தடுமாறா எந்திரிக்கிறான், தடுமாறா எந்திரிக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே என்னை கழுவாண்டவரே அப்படின்னு இருக்கான். திருப்பி போய் அங்கே போய் விழுவுறான். கொருந்து பட்டணம் மாத்திரம், இந்த உலகம் பொல்லாங்கன்னு கையில் இருக்கு. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆனா இந்த உலகத்துல கர்த்தர் கண்டு பரிசுத்தமா வாழணும். சொல்லுங்க, சத்தமே காணா. ஆமென், ஹல்லேலூயா. வாழணும். இப்போ
பவுல் இந்த சங்கதியெல்லாம் கேட்குறாரு. விசுவாசிகள் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க, ரொம்ப தடுமாறுறாங்க, என்ன செய்யறது அப்படின்னு வந்து கப்பல் கடந்து வந்து சபையில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ பவுல் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவர் நான் என்ன செய்யறது, வெற்றி இல்லைடா, தோல்வியில் வாழ்கிறாங்க, இப்படிலாம் இருக்குது அப்படின்னு. இவர் எபேசு சபையில் ஒரு 2 வருஷம் இருக்கார். 2 வருஷம் இருக்கும் பொழுது திடீர்னு டொம்மு மோளம்லாம் கொட்டிட்டு போகிறான். டமா டமான்னு தெருவில் வெடி சத்தம் கேட்டால் எப்படி இருக்கும்? ஏதோ விசேஷம் போது போல இருக்கு. இவர் ரோட்டில் வந்து நிற்கிறார். இவர் ரொம்ப குட்டையான மனுஷன். என்ன மனுஷங்க? இப்படியே எட்டி எட்டி பார்க்குறாரு. நவுறா விசுவாசி, கொஞ்சம் நவுருங்க, நான் பார்க்குறேன். அப்போ பார்த்தா தெரியுது, ஏதோ நாட்டை பிடிச்சி அந்த நாட்டில் இருக்கிற விலையேற பெற்ற பொருட்கள், பலசாலிகள் அவங்களெல்லாம் கொண்டு வரான், அடிமையாக கொண்டு வரான். பாருங்க, ரோம சாம்ராஜ்யம் எதெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கு பாருங்க அப்படி டப்பு டப்பு. அப்பாடா, எவ்வளோ பலசாலியாக இருக்கான், எவ்வளோ தங்கம், எவ்வளோ வைடீரம், இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பவனி போகுது. அப்போ எழுதுறாரு 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 2:14, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை கொண்டு நம்மை கொண்டு அவரை அறிகிற வாசனை வெளிப்படுறதுக்கு தேவனுக்கு என்ன வாசனைடா வீசிட்டு இருக்கீங்க அப்படின்றார் ஆவியானவர். நீ இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தனா, அவர் வழியில் நடந்தீனா, அவரை குறித்த நறுமணம் மாத்திரமே வீசும். ஆமே சொல்லுங்களா? தப்பி தவறி ஒரு பாட்டில் கீழே இருந்தது, எனக்கு ஒரு தங்கம் இருக்கு, அந்த தங்க பரிசாக வாங்கிட்டு வந்து கொடுத்தா, அந்த பாட்டில் தெரியாம மேலேருந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அது வந்து என்ன நறுமண தைலம், அத்தரு. அது பேண்ட்ல கொஞ்சம் ஊத்த, தரையில ஊத்த, ஊடே நறுமணம் ஆயிடுச்சு. எனக்கு ஊடே நறுமணம் ஆயிடுச்சு. வர்றவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, உடைச்சிங்களா இல்லை நிறைய போட்டிங்களா அப்படின்ட்டு. நறுமணம் நல்லா இருக்க. இப்போ இயேசுவை அறிகிற அறிவின் வாசனை என் வாழ்க்கையை வச்சுதான் சுத்தி வீசுன்றார். சொல்லுங்க. இப்போ இந்த கொரிந்தியர்கள் நிருபம், முதல் நிருபமே கிறிஸ்தவ நடக்க அப்படிதாண்டா இருக்கணும், ஏண்டா அப்படி நடக்கிறீங்க அப்படின்றத விசுவாச மக்களுக்கு பவுல் அடிகளார் எழுதுறாரு. அதுல தான் நாம ஒரு பகுதியை வாசிக்க போறோம். இந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. மேலும் சகோதரரே, மேலும் சகோதரர் என்னன்னு சொல்லி இருக்கிறார், அதோடு கொஞ்சம் கூடுதலா சொல்றேன். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி, என்ன எண்ணி? ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி, ஆவிக்குரியவர்கள் என்று, மாம்சத்துக்குரியவர்கள் வேற, ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல், உங்க கூட நான் பேசவே முடியலையப்பா, மாம்சத்துக்குரியவர்கள் என்றும். நீங்க நான் ஆவிக்குரிய காரியத்தை பேசினா ஃபுல்லு மாம்சம் தான், என்ன அறிவு தான் இருக்குது. ஆவிக்குரிய காரியங்களை பத்தி சொல்லணும்னா ஜாம்பவான்களா சொல்ற ரெடியா இருக்கீங்க, ஆனா மாம்சத்துல தானே வாழ்றீங்க, மாம்சத்து சிந்தனை தானே இருக்கு. கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளராத குழந்தைகளும் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அப்படிதான் பேசுறேன், மன்னிச்சுக்கங்க அப்படின்னு பேசுறாரு. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால், அப்போ நீங்க ஆவிக்குரிய விதத்தில் குழந்தைகளா இருப்பதனால உங்களுக்கு பலவீனம் இருக்கு. பலன் இல்லாதவர்களானதால உங்களுக்கு போஜனம் கொடாமல், உங்களுக்கு ஆவிக்குரிய கடினமான உணவாகிய போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். மறுபடியும் நான் என்ன அஸ்திவாரத்துக்கே போய் உங்களுக்கு போதிக்க வேண்டியதா இருக்கு. இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால், இன்னமும் நீங்க மாறலையாப்பா, இன்னும் மாம்சமாகவே இருக்கிறதுனால இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. இப்பொழுது இந்த நிலைமையில் உங்களுக்கு என்ன இல்லைங்க? பலன் இல்லை. அறிவு இருந்த என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு ஆவிக்குரிய விதத்துல நீங்க குழந்தைகளாகவே இருக்கிறீங்க, பலன் இல்லை அப்படின்றாரு. பாயிண்ட். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும். ஆவிக்குரியவனுக்கு என்னென்னலாம் இருக்க கூடாதுன்றார். பொறாமை, வாக்குவாதம், சண்டை கட்டுறதுல கில்லாடி, பேதகங்கள், அப்படியே போய் அழக குழுவா பேசிக்கிறது, போன் அடிச்சு பேசிக்கிறது, பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால், இப்படியே உங்களுக்குள்ள இருந்து அப்படியே புரணி பேசிக்கிட்டே இருக்கிறபடியால், நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களா இருந்து, நீங்க யாரு? மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? நீங்க யார் மார்க்கம்? அப்போ கர்த்தருடைய மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு, மனுஷ மார்க்கம். எடுங்க சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இது வருஷம் நம்ம பேசுறதுதான். எல்லாம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 65:11. 65 62 65:11.
வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். இருக்கு வருஷத்தை கிரீடம் ஒன்றும் இல்லை ரைட். ஏதாவது இருக்கா? கொஞ்சம் எடுத்து கொடுங்க. புரிகிற மாதிரி அப்பதான் புரியும். பிக்சர் ஸ்பீக்ஸ் மோர் தென் 1000 வேர்ட்ஸ். ஒரு படம் 1000 வார்த்தைகளை உள்ளடக்கிக்கணும். அழகா சொல்றாரு, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். ஒரு கிரீடம் வைக்கிறாராம் தேவன் ஒவ்வொரு வருஷத்துலயும். அந்த வருஷத்துக்கு அந்த மகுடத்துக்கு பேரு நன்மை. சத்தமா சொல்லுங்கய்யா. பொல்லாப்பு நடக்குது ஐயா. நிறைய பேர் இப்படிதான் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, மன்னிச்சுக்கங்க. தேவன் என்னைக்குமே என்னங்க, தேவன் என்னைக்குமே வாங்க ஜாஷுவா வாங்க. இப்போ ஜாஷுவா தான் சபை எடுத்துக்காட்டா நிற்கிறார். வாங்க வாங்க ஜாஷுவா, நில்லுங்க. அதனால அவர்கிட்ட வருஷத்தை நன்மை என்கிற மகுடத்தினாலே முடிச்சுட்டு உங்கள் தலையில எல்லாருக்கு மேல எழுதி வச்சிருக்காரு. தலை எழுத்து கிடையாது, நன்மை என்கிற தலை எழுத்து. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். உமது பாதைகள், இங்கதான் பிரச்சனைய, மாம்ச பாதைகள் அல்ல, உமது பாதைகள். நிறைய பேர் அதை விட்டுறோம். கர்த்தர் வருஷத்தோட நன்மை நான் முடிசூட்டும் சொல்லியிருக்காரு, எனக்கு மட்டும் என்ன? நீ என்ன பாதையை தெரிஞ்சுக்கிட்ட? மாம்ச பாதையை தெரிஞ்சுக்கிட்டியா, ஆவின் பாதையை தெரிஞ்சுக்கிட்டியா? இன்னைக்கு மாம்ச பாதையை தெரிஞ்சுக்கிட்ட எதுவுமே உருப்படாது. நான் ஒருத்தர் என்ன பேசிட்டாருன்னா அவருக்கு விரோதமா அப்படி பேசிக்கிட்டே இருந்தாரு. என்ன வாழ்க்கை இது? அது இல்லைங்க. அப்போ நான் என்னைக்குமே நான் தேவனால் சிக்ஷிக்கப்படுறேன்னா என்ன செய்யறேன்? கர்த்தருடைய பாதைகளாக தெரிஞ்சுக்குவேன். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு ஒன்றும் லாஸ் கிடையாதப்பா, நோ லாஸ். தேங்க்யூ. நன்மையினால் முடிசூட்டுகிறார், அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை பார்த்து சிக்ஷிக்கிறார். நீ உன்னுடைய பாதையில நீ போயிட்டே இருந்தேன்னா யூ ஆர் நம்பரிங் யுவர் டேஸ். அழிவு சரியா வந்துடும். நீ கர்த்தருடைய வழியில போனீங்கன்னா வெற்றியா இருக்கலாம். சொல்லுங்கண்ணே. என்னெல்லாம் அப்படிதான் வளர்த்தாருங்க தகப்பனார். பையன்னு பார்க்கல. அவருடைய பாதைகள் நெய்யாய் பழகுது. அவருடைய பாதைகள் அன்பின் பாதைகள், அவருடைய பாதைகள் தாழ்மையின் பாதைகள், அவருடைய பாதைகள் பார்க்கும் பொழுது கிருபையின் பாதைகள், அவருடைய பாதைகள் பார்க்கும் பொழுது எல்லாரிடத்தில் பணிவின் பாதைகள். என் வாத்தியார் சொல்வாரு, பின்னாடி தான் உட்காந்துருப்பேன், ஆனால் படிச்சு கவனிச்சிருவேன். அவர் கவனம் வச்சிருப்பேன், பேசிக்கிட்டு இருக்கவன் மாட்டி விட்டுருவானுங்க. என்ன நான் செஞ்சிருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு அடி விழும். கூப்பிட்டு அடி காமிச்சிருவேன். எது கேட்குறாரோ ஹிஸ்ட்ரி வாத்தியாரும் சரி ஜாகிரபி வாத்தியார் கேட்டதும் சொல்லிடுவேன். ஆனால் அடி கொடுப்பார், அதை தாண்டி அடி கொடுப்பார். ஏன் சார் நடிக்கிறீங்க? அவர் பேர் ஜோசப்பு. எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவுக்காரர் வர வாத்தியார் வர, உன்னை அடித்தாதான்டா தப்பு செஞ்சவனுக்கு 100 ரூபா வரும், உன்னை அடித்தாதான். அதனால் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சில கீழ்ப்படிதில்லை அப்படி இல்லைன்னு காலில் விழுந்துருவேன். ஏன் காலில் விடுவேன்னு தெரியணும்ல. ஏன் நான் காலில் விடுவேன்னா அவனுக்காவது புத்தி வரட்டும்ட்டு. தேவ பிள்ளைகள் நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும். நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற அறிவு நமக்கு தேவை. அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற குணலட்சணங்கள் தேவை. அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற பார்க்கும் பொழுது செயல்கள் தேவை. இதெல்லாம் யார் தூசிக்கப்படுவா? யார் மகிமைப்படுவா? இயேசு மகிமைப்பட்டா நல்லது. அமைச்சர்களே அதற்கேற்ற விதத்தில் செயல்படும். என் பிள்ளைகளுக்கு அதான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஊழியம் செய்யணும், அந்த அரை மட்டும் இறங்கணும், தேயணும், செருப்பா தேயணும். என்னை ஊழியத்தில் வளர்த்து விட்ட என் தகப்பனுடைய தாய்மாமனை இன்னைங்க மதிப்பேன். அவர் இல்லைன்னா அந்த சூஜத்து ஊழியத்துக்கு வந்திருக்கவே மாட்டோம். எங்கேயோ வியாபாரிகளாக வந்திருப்போம். ஊழியக்காரன் என்னைக்குமே குப்பை தொட்டி மாதிரி இருக்கணும்டா. எப்படிங்க குப்பை தொட்டி? என்னைக்காவது குப்பை தொட்டியில் நல்லது வந்து விழுவும். நியூசிலாண்டில் இருக்கும்பொழுது ஒரு குடும்பத்தார் குப்பை தொட்டியை நோக்கி போவாங்க. அந்த ஊர் குப்பை வித்தியாசமாக இருக்கும். நானும் கார் ஏறி என்னடா லீவுக்கு போயிருந்தேன் அவர் வீட்டுக்கு. லீவுக்கு நான் குப்பை தொட்டிக்கு போனேன், அவரோட போனேன். அது டம்ப்புன்னு சொல்லுவாங்க. போனோன்னா அவர் நல்ல அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் 12ஆம் வகுப்பு படித்தவனுங்கள்லாம் என்ன எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருவாங்க. கைவினை எப்படி செய்கிறது, ஆசாரி வேலை எப்படி செய்கிறது எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. 12th 7th கிரேடு முடிஞ்சு எல்லாம்.
எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தா அது ஒரு அதுக்கு என்ன சொல்லுவாங்க, லோயர் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. போன உடனே பார்த்தாரு, டேபிள் இருந்துச்சு. டேபிள் நல்லா இருக்கு, ஆனால் கால் மட்டும் இல்லை, தூக்கி காரில் போட்டார். இப்படியே போட்டுக்கிட்டே வந்தார். என்ன டேன், அவர் பேர் டேனியல், டேன் கூப்பிடுவோம். என்ன டேன் இதெல்லாம் தூக்கிட்டு போட்டு வர, நீ சும்மா வந்து பாரு அப்படின்னாரு. இவ்வளோத்து எடுத்துகிட்டு வந்து அவர் நல்ல ஆசாரி வேலை செய்கிறதுனால இன்னொரு மரத்தை எடுத்து கால் செஞ்சு சூப்பராகிடுவார். அடித்து பெயிண்ட் அடித்து புதுசாகிடுவார். குப்பை நல்லது வந்து விழும், கெட்டது வந்து விழும். குப்பை தொட்டி என்னைக்குமே ஐயோ என்ன திட்டானே அப்படின்னு அழுததுக்கு இல்லை, ஐயோ என்னை பாராட்டிட்டானேன்னு அதுக்கு மேலே தையா தக்க நாடினது இல்லை. ஊழியக்காரன் பணிவாக இருக்க கற்றுக்க இதை சொல்லி கொடுத்தார். அதை என் வாழ்நாள் மூலம் மறக்கவே மாட்டேன். அதனால் எனக்கு கோபம் வராது, சொல்லி கொடுப்பேன், அவ்வளோதான். கேட்கல ஒதுங்கி போயிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க கர்த்தருடைய ஊழியத்தில். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எடுத்து திருந்தி வாழ்கிறதுக்கு. தேவப்பிள்ளையே பி ஹம்பிள். இதுதான் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கறது சொல்றாரு. அந்த அந்த பகுதி எடுத்து வாசிங்க தங்க. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் இருங்க. இப்ப இதுவும் உங்ககிட்ட இருக்கு. என்னென்ன இருக்கு? பொறாம இருக்கு, வாக்குவாதம் பண்றது ரெடியா இருக்கும், வேதங்களுக்கு ரெடியா இருக்கிறோம். ஏன்? நாம் சரியில்லை, நாம் ஏற்றுக்கொள்ள. எதுக்கு சொல்றாங்க? கேட்கறதுல இல்லை. எங்களுக்கு பைத்தியமா வசனத்தை சொல்றது? இங்க பாருங்க, இதெல்லாம் இல்ல, ஆனா வாக்குவாதம் மட்டும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்குள் இருக்கிறபடிகள் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கு, மனுஷன் மார்க்கம் என்ற வழியில் நடக்கிறீங்க. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், சபையில் என்ன இடம் இருக்கு? நான் பவுல் கட்சி. வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், அப்போலோ எனக்கு பிறகு ஒருத்தவன் தானே அப்போலோ சேர்ந்தவனோ சொல்லுகிறபடியால் உங்களுக்குள்ளே நட கட்சி பூசல், ரசிகர் மன்றம். நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா? நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? ஒன்னே ஒன்று சொல்றேன், எத்தனை பேர் கிறிஸ்துக்குரியவர்கள்? நல்லா சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேர் கிறிஸ்துக்குரியவர்கள்? கிறிஸ்துக்குரிய கிறிஸ்துவ பார்த்து நட. கிறிஸ்து அன்புள்ளவர், கிறிஸ்து பணி உள்ளவர், கிறிஸ்து பார்க்கும் பரிசுத்தமானவர், அசுத்தத்துக்கு இடம் கூடாதவர். துண்டை கட்டினார். அந்த ரூம்ல ஒரு துண்டு இருக்கு, தம்பி எடுங்க. லெஃப்ட்ல துண்டை கட்டிட்டு பணிவோடு இறங்கினார். லெஃப்ட்ல ப்ளூ கொண்ட ஒன்றும் பிரச்சனை. துண்டை கட்டினாரு. டேய் இருங்கடா, பெரிய ஊழியம் செய்ய போறீங்கடா, நீங்க உலகத்தை கலக்க போறீங்க. துண்டை கட்டி பாத்திரத்தை எடுத்துட்டு கழுவுனார். கிறிஸ்து போல வாழ பழகு. ஜாதி, குலம், பெருமை, இத்தனை நாள் ஆண்டவர் பின்னாடி பின்பற்ற இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அவர்கள் பணிவோடு வேலை செய். இந்த மகத்துவமான வேலை செய்யறதுக்கு இந்த பணிவின் ஊழியம் தேவைடா. சொந்தக்காரன் காலை கழுவுறது, தெரிஞ்சவன் காலை கழுவுறது, அதெல்லாம் இல்லைடா. யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் தேவப்பிள்ளைய தாழ்வு நிலையை அவன் காலை கழுவ, அவனுக்கு ஊழியத்தை செய், அவருக்கு அன்பு பாராட்டு சொல்லி கொடுக்குறார். ஒரு அமைச்சர்ல வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், அவருக்கு ஆராதனை செய்கிறோம். இப்படி நீங்கள் வாழும் பொழுது அவருக்கு ஆராதனை செய்கிறோம். எத்தனை பேர் இருக்கீங்க? ஆராதனை பாட்டு பாடுறது, கை தட்டுறது இல்லை, அதெல்லாம் முடிவு தான். ஆராதனை என்பது அவருடைய திருப்பணியை அவர் மேன்மைக்காக செய்வது தான். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து வருகிற அறிவு இல்லைன்னா குழந்தையாகவே இருப்போம், மாம்ச மார்க்கத்தில் இருப்போம். அப்படி தான் நடக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா நான் உங்களுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். ஆவியானவர் வருத்தப்படுறார். நான் ஆவியின்படி நடக்கிறையா, நான் ஒப்பு கொடுக்குறையா, நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த பாடல் எதுக்கு எழுதுனாங்கன்னு தெரியாது. பலிபீடத்தில் என்னை பாருனே, பலிபீடத்தில் என்னை பாருனே. ஜாஷுவான் காலிபுவாங்க. பலிபீடத்தில் என்னை பரணே. பரன்னா இந்த உலகத்துக்கு அப்பா 33 கோடி தேவன் பரன் அல்ல, இயேசு ஒருவரே பரனாயிருக்கிறார்.
படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம். உடைய வேத வசனம் தான் திசத்தம். ஆண்டு நட தீடுமே. உணர்ச்சி வசப்படாத, தீர்மானம் பண்ண. என்னோட வந்துருங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? தேங்க்யூ லார்ட். நன்றி 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 நன்றி. பலிபீடத்தில் என்னை வருணே வணக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியே அன்பினையே கண்ணே விரை நோடி வந்தே. அல்வாரியே அன்பினையே கண்ணே விரை வந்தே. கருதும் திருவசதாவே கைங்க ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமது ஆலயம் ஆசீர்வதித்தருளும். ஆலயம் திருரத்தாலே ஹல்லேலூயா கருணீங்க இருதயத்தை ஆவியோ ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கே தந்தே ஆலயம் ஆக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆலயம் ஆக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். அல்வாரி கல்வாரி அன்பீரையே கண்டே நோவி வந்தே. இவ்வளவு வருஷம் நான் இப்படிப்பட்ட விசுவாசி. நான் ஏழாவது கல்லூரி போயிட்டு வந்தேன்ல, நான் ஒரு பெரிய ஆளாச்சேன். சுயமென்று
ஆவியாய் மாற சுத்தாவியே ஜெயம் பெற்று விசசாக தேவாறு செய்யும் கல்வாரியே அன்பினையே கண்டு விரைவி தோழி வந்தே கல்வாரியே அன்பினையே கண்டு விரை நோவி வந்தே கருவும் திருவத்தல் காலே கருவீங்க கருவும் திருவத்தல் காலே பொன்னையும் பொருளையும் விரும்பே தேவட ராஜ்யத்தின் நீதியின் தேடினா இதெல்லாம் தேடி வரும். அது மேல ஒரு விருப்பம் வைக்காத. பொன்னையும் பொருளையும் மண்ணின் வாழ்வையும் பெருமை மன்னவன் சாவல் வெளிப்படுத்த ஆண்டவரே இந்நீளத்தை கண்டரா பொன்னையும் பொருளையும் மண்ணின் வாழ்வெல்லாம் சேர்ந்து மன்னவன் இந்நீளத்தை கண்டரா கல்வாரியே நன்றியினே கண்டு விரை நோவி வந்தே கல்வாரியே நன்றியினே கண்டு விரை நோவி வந்தே கருவும் திருவத்து காலே எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்க. பிரதர், கொஞ்சம் ஆவியின் கட்டுப்பாடு தேவை. நன்றி. கரையோடு நீ ஊழியம் செய்ய முடியாது, ஏமாத்தி ஊழியம் செய்ய முடியாது. நானும் ஊழியம் செய்கிறேன், என் இஷ்டப்போடு வாழ்ந்துட்டு நான் ஊழியம் செய்ய முடியாது. நான் கிறிஸ்து வருகிற அறிவு இல்லைன்னா, அதில் நான் வளரலன்னா, நான் குழந்தையாவே வாழ்க்கை பூரா ஓடிட்டு இருக்க வேண்டியதான். இந்த தர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி, அந்த ஜபகோ போகிறோம், இந்த ஜபகோ போகிறோம். இதுக்காக நாம் மோகன் ஐயாவை தேடி போறது. மோகன் ஐயா இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறாரு. அவரும் புரிஞ்சுக்கணும். He must also understand. நன்றி ஆண்டவரே, என்னை கரை திரை முதலானவன் நீக்கப்பட்டவனாக நான் இருக்க உதவி செய்யும். என் பிள்ளைகளுக்கு அதான், எனக்கு அதான். அதனால அவருடைய அன்பு பெரியது. அப்பா, என்னை ஒரு சுத்திகரியும் ஆண்டவரே. அறிவில் நான் வளரணும். வளர்றதுக்கு தான் கூட்டங்களை வைக்கிறோம். ஆனாலும் நம்ம அதில் கலந்து கொள்ள தவிர்க்கிறோம். வளர்ச்சிக்கான தவிர்க்கிறோம். வாக்கிங் போயிட்டேன், இது போயிட்டேன், அது போயிட்டேன், சாப்பிட்டுட்டேன், தூங்கிட்டேன். ஆண்டவரை தேடுறதுக்கு, நம்ம உயர்த்துகிற கர்த்தரை தேடுறதுக்கு எவ்வளவு சாக்கு போக்கு சொல்றோம். என்னம்மா லேட்டு, குழந்தை லேட்டு. ஐயா, நீ இன்னைக்கு என்ன வளர்க்கிறியோ அப்படிதான் உன் பிள்ளை வளரும். எனக்கு அதான் கற்றுக் கொடுத்தாரு. நான் சொல்லிட்டேன், காலையில் கொஞ்சம் லேட் பண்றாங்க பசங்க. நான் சொல்லிட்டேன், I will go and start. இயேசு முன்னாடி வந்துடுறாரு. அவர் பிரசன்னம் முன்னாடி இருக்கு. அவர் ஒழுங்கும் கரமானவர். எப்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? அந்த பாடல் உன்னை புடமிடுவதாக.
ஆமென். என் ஆவி, ஆத்துமா, சரீரம் அன்பரே உமக்கென்று சரணாகதியை ஒப்பு கொடுத்தேன். இந்த சிலுவையின் பாடுகளை தியானிக்கக்கூடிய நாட்கள்ல சரணாகதியை ஒப்பு கொடு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? உட வலது கருத்தை ஏன் கண்ணை திறந்து பார்க்காத, உன்னை நீ பாரு. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, மத்திய 7 சொல்றாரு, உன் கண்ணில் ஒரு பெரிய இது இருக்குடுவா, லைட்டு கம்பமே இருக்கு, மற்ற கண்ணை பார்க்காத. ஐயா, தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவ இரக்கத்தை பெறுவார். மறைச்சுக்கிட்டே ஓடாத. எவ்வளவு நாள் மறைச்சுக்கிட்டே ஓடுவ? உன்னை கொண்டு ஆண்டவர் அநேக நல்ல திட்டங்களை வச்சிருக்காரு. ஏன் அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற? ஏன் நீ தடை விதிக்கிற என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படிப்பட்டவர்கள் யாராவது, நானும் ஒப்பு கொடுத்துருக்கேன். இந்த வசனம் என்னோட பேசியிருக்கு. நான் பேசினது எல்லாம் ஆவியானவர் பேசினதே. நான் குறிப்பு மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரே தடவை அந்த பாடலை பாடும் பொழுது அவரோட கரத்தை, உங்களோட கரத்தை அவரோட கரத்தோடு இணைச்சிருக்கேன். ஆவியோட ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்று கரங்களை உங்களோட கரத்துக்கு நேராக நீட்டுகிறான். எல்லாம் சேர்ந்து நல்ல தகப்பனே, தன்னுடைய குற்றங்கள் குறைகளை மறைக்கிறவன் வாழ்வு அடைவதிலிருந்து தவறி போகிறான். தன் குற்றங்கள் குறைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் தேவனுடைய இரக்கத்தை பெறுவான்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த 3வது கேள்வி அது ஆண்டவரே, கர்த்தரை அறிகிற அறிவில் வளராமல் காணப்படுடைய முடிவுகள் என்ன? குழந்தைகள் மாம்சம் மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள். நாங்கள் மாம்சம் மார்க்கத்தை பின்பற்றுகளா இல்லப்பா, உம்மை பின்பற்றுகளா இருக்க கர்த்தர் உதவி செய். ஹெல்ப் அஸ். நாங்கள் உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம், உதவியற்றவர்களா இருக்கிறோம். நீர் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவியை தருகிறேன் என்று சொல்கிறீர். உதவியை தாரும், உம்முடைய சாயலுக்கொப்பாய் மாற்றும். சுயம் சிலுவையில் அறையப்படட்டும், மனத்தாழ்மை உண்டாயிருக்கட்டும். ஃபாதர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நாங்கள் ஜெபத்திலே கேட்டுக்கொண்டு அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமென்.